Hi guys, welcome to Jaslina Kitchen. Tuesday morning lunch menu breakfast என்னன்னு பார்க்கலாம். சாதம் ரெடி பண்ணுறதுக்கு அரிசியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. சாதமும் கொதிச்சிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் பால் காய்ச்சி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் புளிக்கறி தான் வைக்க போகிறேன். நாகர்கோயிலில் அடிக்கடி வைக்கிற குழம்பு. 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 6 சின்ன வெங்காயம், அப்புறம் 3 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகம், அப்புறம் வந்து மிளகு, ஒரு 2-3 மிளகு மட்டும் அதை சேர்த்துட்டு, அப்புறம் வந்து புளியை வந்து சைடில் ஊற வச்சுருக்கேன், குழம்புக்கு தேவையான புளி. அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அந்த சைடு சாதம் வெந்துருச்சு, அதையும் வடித்து எடுத்துக்கிட்டேன். மண்சட்டியில் தான் நான் இன்றைக்கி புளிக்கறி வைக்க போகிறேன். முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமாட்டி நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி, அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் அதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே அந்த பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மேரினேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்து சின்ன குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து அப்படியே முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் சேர்த்து அதோடு கலந்து விட்டுடலாம். குழம்பு உப்பு புளி செக் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டேன். குழம்பு வந்து கொதித்து வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். அப்படியே அப்பளமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே மாற்றி போட்டுட்டு இந்த சைடில் வந்து ஆப்பம் ரெடி பண்ணிட்டேன். ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். ஆப்பம் எடுக்கும்போது அப்படியே அந்த சைடு ஒரு கை வந்து அப்பளத்தை எடுத்துகிட்டு போகுது. அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். வேறு யாரும் இல்லை, என் பொண்ணு தான். எம்டி ஸ்டொமக்கில் ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாது அப்படின்னா லைட்டாக மட்டும் உடச்சிட்டு வச்சுட்டு போயிட்டா. நம்மளும் சின்ன பிள்ளைல இப்படி தான் எடுத்து சாப்பிட்ருப்போம். அப்படியே பசங்களுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன். அப்படியே நானும் கிளம்ப வேண்டியதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இருங்க எங்கே போகிறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.